கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநகரி செல்வகுமார் சார். வணக்கம். வணக்கங்க. தேர்தலுக்கு பின்பாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டு அரசியல் சூழலே தற்போது மாறிக்கொண்டிருக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திமுக தற்போது தோல்வியை தெளிவினை ஒட்டி அந்த கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 7 வருடமா இருந்த கூட்டணி சரியா தொடங்கி இருக்கிறது. ஆரம்பத்தில் காங்கிரஸ் வெளியேறினாங்க, அப்புறம் விசிகா உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் நாங்கள் வெளியிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்போம் சொன்னா கூட இப்போ அமைச்சரவையில் விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் போன்ற கட்சிகள்லாம் இணைஞ்சிருக்காங்க. இது தொடர் பின்னடைவை சந்திச்சுட்டு வர மாதிரியான ஒரு செய்தியை தான் திமுக வைக்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? திமுக கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தது. அந்த கொள்கை உள்ள மண்ணாங்கட்டியில பணத்துக்கான கூட்டணின்றது உறுதியாகி போச்சு. கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னாக்க கம்யூனிஸ்டுகளோட கொள்கை பாத்தீங்கன்னாக்க அதாவது மாநிலம் சார்ந்தது. அதாவது எப்படின்னாக்க மண் சார்ந்தது. இன்னைக்கு ரஷ்யாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை வேற, அந்த மண் சார்ந்த பிரச்சனைகள் வேற. அதற்காக துவங்கப்பட்ட கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பாத்தீங்கன்னா தமிழகத்துல சாதியாவும் மதமாவும் மொழியாலும் பலவாக பிரிவிக்கப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட்கள இதை யார் ஆரம்பிச்சான்றதை பார்க்கணும். கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்ச 25 பேர் யாருன்னு இந்த கம்யூனிஸ்ட்காரனை கேளுங்க. அப்ப பிராமணர்களால உருவாக்கப்பட்டது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. இவன் எப்படி ஒரு அடித்தட்டு மக்களுக்காக, அடித்தட்டு மக்கள் உரிமைக்காக போராடுவான்றதை நீங்க அதை யோசிச்சுக்கணும். போன தடவை என்ன பண்ண, 25 லட்சம் வாங்கணும்னு சொல்லி 25 லட்சம் 25 கோடியோ தெரியல, அது போட்டு விட்டான். இப்ப அதனால இந்த வட்டம் பணம் வாங்கல. அவங்களுக்கு கொள்கையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவன் எங்க போது எரியிற வீட்டுல மண்ணெண்ணையை ஊத்தி மேற்கொண்டு எரிய விட்டு அதுல குளிராயிரவந்தே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை தவிர மறுமுன் காப்பதே சிறந்ததுன்ற அடிப்படையில் அவங்க உங்களோட சுய வாழ்வாதாரத்துக்கோ கௌரவத்துக்கோ போராட மாட்டான். அதனால அவனை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்த யாரு? அடுத்த திருமான் இருக்காரு. அவரு இப்படித்தான் சொல்லி இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, பட்டியல் அவன் வந்தா அவங்க அவரதான் பட்டியல் ஏகோபித்த பிரதிநிதி மூலமா தமிழ் தேசியத்தை அவர் ஒத்தமா பெருட்டி வந்த மாதிரி பேசி அதுவும் மண்ணா போச்சு. இன்னைக்கு வேற வழி கிடையாது. கட்சியை காப்பாத்தன, தன்னை நிலைநிறுத்தன. நாங்க அவர் கல்யாணம் பண்ணல, அதெல்லாம் இங்க வருங்க. தேன்பானைக்குள்ள கையை விட்டவே பொறுங்கையை மக்காம விட மாட்டேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்ததும் கிடையாது. அப்ப இதெல்லாம் ஒரு போலியான கூட்டணியை ஒரு கட்டமைச்சு காசுகளை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய விளக்கை வாங்கி வச்சுக்கிட்டு திமுக ஏமாந்து போயிருக்கான். ஏன்னு கேட்டா அவன் நல்ல கொள்கைகளை நல்ல திட்டங்களை வச்சு அது மக்களுக்கு புகுத்தாம இந்த குறுநில மண்ணைங்களை வச்சுக்கிட்டு இந்த நேரு, வேலு, மூர்த்தி, மண்ணாங்கட்டி இவனெல்லாம் வச்சுக்கிட்டு அவனோட ஆரம்ப கால அந்த அடித்தொண்டர்கள் வேலை வைப்பான் பாருங்க, அவங்கள பூரா விரட்டி விட்டாங்க. இப்ப இவங்க பூரா அவங்க மன்னர் பருவ மாதிரி ஒரு பட்டம் கட்டினதுனால ஒரு விளைவுதான் மகனான்றதுல மாமிய கொண்டாட்டியான்றதுல 3 பேரும் மல்லு கட்டி 3 பேருமா வச்சுக்கிட்டு என்ன தேவையோ திட்டங்கள்லாம் இன்னமும் சொல்றேன், நல்ல 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 திட்டங்கள்லாம் செயல்படுத்தினாங்க. இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்து அவங்க போனா போதும், காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவேன், காசு கொடுத்தா இது நம்ம கூட்டணி தக்க வச்சுக்கலாம், ஒரு 10 கோடி கொடுத்தா இந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சுக்கலாம் இப்படின்ற மனநிலைய அவங்க தொடர்ந்து அந்த ஜெயலலிதா மனநிலையை பண்ணதோட விளைவுதான் இது. இந்த திமுக கூட்டணி நாசமா போனது காரணம் திமுக இன்னனாலும் இனிமேனாலும் திமுக வேற கட்சி கிடையாது. கொள்கை அந்த சித்தாந்த அடிப்படையில அதுல மீண்டும் செயல்படுத்தி வந்தாங்களாக அது ஒரு பெரிய கட்சியா, அதை அழிக்க முடியாத ஒரு கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இங்க மன்னர் பரம்பரைன்றது வேறு மாற்றம் இல்ல. இன்னைக்கு விட்டா வேற நாதி கிடையாது. ஒரு ஆளுமை உள்ள சக்தி வேணும். அப்ப ஸ்டாலின் குடும்பமா இருக்க பட்சத்துல மாற்றுக்கிறது இல்ல. அவன்கிட்ட எல்லாமே இருக்கும்போது அதை சரிப்படுத்தி அதை பாத்தீங்கன்னாக்க கள நிலவரத்தை உண்மையா அறிஞ்சு களப்போராளிகளை, களத்தில் பணியாற்றக்கூடிய ஆட்களை கண்டெடுத்து அந்த மாதிரி வேலை பார்க்கணும். இப்ப நீ ஒரு வேலை போது இந்த பெண்ணு அந்த சொல்றாங்க சபரீசன் அவரெல்லாம் அங்க அரசியல் பண்ண விளைவு தானே இன்னைக்கு நடத்தல் நினைக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் முற்றிலுமா புறக்கணிக்கல. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. திமுக கூட்டணியை முற்றிலுமா போடல. திமுக கூட்டணியில இருந்த ஜெயிச்சிருந்தா கூட அது திமுக ஓட்டுதான். அது பாத்தீங்கன்னாக்கா அது அவனோட சொந்த ஓட்டு, ஐயுஎம்எல் ஓட்டோ நம்ம கம்யூனிஸ்ட் ஓட்டோ கிடையாது. இப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி எந்த அளவுக்கு போகுது, அதாவது எல்லாமே இப்ப நம்ம எதை பத்தி பேசினா பிஜேபி தான் பார்க்கணும். அவங்க அமைதியா இருக்காங்க, அதைத்தான் பார்த்துட்டே இருக்காங்க, அதைத்தான் பார்க்கணும். இவங்க எல்லாம் ஓடி போய் சேர்றாங்களே, இது எப்படி இதைத்தான் பார்க்கணும். அதனால இங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் வரத்தான் போகுது, மாற்றம் வரத்தான் போகுது. கள்ள மௌனத்துக்கு முன்னாடி எது நடக்குதா இருக்கலாம். அதாவது அது வேற ஒரு திட்டத்தை பாத்தீங்கன்னாக்க எடுப்புல செயல்படுத்த மாட்டாங்க. ஒரு தேசிய கட்சியா இருக்கவங்க ஒரு கொள்கையை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உட்படுத்துவாங்க, முதல்ல பேசு பொருளாகுவேன் அப்படின்னு பார்க்கும்போது இது விஜய் நேர்த்தியனமா ஜெயிச்சு வந்தது மாதிரி எனக்கு தெரியல. இது திட்டமிட்ட ஒரு சதி மாதிரி தெரியுது. அதாவது திமுகவை உடனிருந்து அழிக்கிறதுக்காகவோ இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். இது அரசியல் தானே உங்களுக்கு யாரையுமே. இப்ப அதான் சொல்லல, ஆதவர்ஜனா யாரு, அவன் எங்க இருந்து வர்றான், எப்படி வர்றான், அவன் எப்படி விசிகாவுக்கு வர்றான், திமுக இருந்து விசிகாக்கு வர்றான், விசிகா இருந்து இங்க போறான், இங்க போன உடனே அவன் கையில் எடுக்கிறான். அவன் எல்லாம் அவன் ஒரு லாபி பண்ணி
அமைச்சர்களை போய் பார்க்கறது வைக்கிறது, அமைச்சர் போய் இந்த இந்த சீர்குடுக்கெல்லாம் பார்க்கும்போது அதுல யோசிக்க வேண்டியிருக்குல்ல. இந்த இதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்க வேண்டியிருக்குல்ல. அதிகாரம் மிகப்பெரிய விஷயம் இல்ல. அதிகாரம் மிக முக்கிய மச்சியாரும் போது இன்னைக்கு போனவன் பூரா பூரா களவாணிப்பெல்லாம் இருக்கானே, என்ன செஞ்சுறீங்க, பூரா ரைடு போனவன் அப்படின்ற போது இந்த பின்னணியை யோசிக்க போதுதான் இந்த மரிய வில்சனா இருக்கட்டும், ஆதவர்ஜனா இருக்கட்டும், இந்த லாட்ரி குடும்பமா இருக்கட்டும், எந்த அடிப்படையில தமிழ்நாட்டு அரசியல கோல வச்சுறாங்க. இங்க சரியான தலைவர்களுக்கு மரியாதை கிடையாதா, கொள்கைவாதிகளுக்கு மரியாதை இல்லையா, சித்தாந்தவாதிகளுக்கு மரியாதை இல்லையானாக்க கொள்கைவாதி சித்தாந்தவாதின்னு பேசுறவன் பூரா திருட்டு போயிலா போயிட்டான். ஆமா, அவனை நம்பினால அதுதான் சொல்றாரு. அவன் வந்து கொள்கையோட அவன் சமூக நீதி சமநீதின்ற அடிப்படையில அவன் செயல்பட்டு இருந்தா அவனுக்கு இந்த தோல்வி வராதுங்களே. சினிமா முகம் எல்லாத்தையும் கடந்து போயிருச்சு அப்படின்னு ஒரு கருத்து. அது ஐயா முழுக்க அப்படி 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 யோசிக்க முடியாதுங்க. நீங்க வந்து பாத்தீங்களாக்கா, நீங்க அப்ப வேலை பார்க்கல, நீங்க வேலை பார்க்கல, சினிமா முகம் அப்ப வேலை பார்க்கல. நீ வந்து சினிமா முகம் இல்லங்க, நீங்க திட்டத்தை பண்ணாலும் காசு கொடுத்தா ஓட்டு போயிட்டுவேன் அப்படின்ற எண்ணம் தானே. எப்படினாலும் மக்கள் மாறல, காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவேன். ஆனா அவன் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 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 சோசியல் மீடியால வந்து பல குழுக்களை ஆரம்பிச்சு ஒரு இதை வச்சு அதை வந்து நடிகைகளை உருவாவிட்டு கூட்டங்கள் அதிகரிக்கிற மாதிரி காட்டி இதே இதை பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த அடிப்படையில போகும்போது அதை யூகிக்க முடியல. அப்ப நீ உனக்கு அரசியலுக்கு லாய்க்கு இல்லையில, நீ காசை கொடுத்தா நீ இந்த 200 கோடி நீ 4 பாத்துக்க, நீ 10 அவன் என்ன கொஞ்சம் சொல்ல வேக போறேன், அவங்க அவசியம் நம்ம மூர்த்தி எடுத்துக்க. ஆட்டுனா ஆட்டம் கொஞ்சம் நஞ்சு ஆட்டமா ஓன்றது எவனா இருந்தாலும் ஓன்றது என்னாருன்ற சாதிச்சுவரை சொல்லி கூப்பிடுறது. இன்னைக்கு நாங்க 100 ஓடு நாங்க கூட்டத்தை போய் உனையா கூப்பிட்டு 10 ஓட்டு செலவழிச்சோடனே கூட ஓட்டா மாறிடுச்சா? இன்னைக்கு கேவலம் தானே. நீ வந்து உள்ளூர்கானே எங்கேயோ இருந்த மறைய வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டால உன்னைய. இங்க அப்படித்தான் நடக்க. நீங்க சமூக நீதி தான் மண்ணாங்கட்டியாகுது. இவன் ஆட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதனாலதான் இப்ப அதே பாணியில தான் இவனு வந்துட்டு இருக்கான். திமுக வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு திருப்பவும் எமர்ஜ் ஆகி வரணும்னாக்க அது களத்துல வந்து இறங்கி போராடுவாங்க. சரியான களப்போராளை கண்டெடுக்கணும், மாற்றத்தை உருவாக்கணும். இதே சரியா இருக்கும். இப்ப நவீன காலம் ஆயிருச்சு. இப்ப சோசியல் மீடியாக்கள் தான் இந்த இடத்துல வந்து யார் ஆட்சியை ஆளணும்ன்ற ஒரு தீர்மானத்தை கூடிய இடத்துல இருக்காங்க. எதிர்காலத்துல எப்படி இருக்க போறாங்க? நீங்க ஏற்கனவே சொல்றீங்க பழைய திமுக காரங்களை மதிக்கல, அதனால தோல்வின்னு. ஆனா இன்னைக்கு அதை தாண்டி இன்னொரு களம் பைக்கு இருக்குல்ல, சோசியல் மீடியாக்கள்லான்னு. இப்போ புது ஆள்லாம் வரணும்ல அவங்க நோக்கி, அப்பதான் வெற்றி பெறதுக்கான சாத்தியம். அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை தகவல் வச்சுக்க பாப்போம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். இதுல இந்த கூட்டணி சார் சேர்ந்துருச்சு. திமுக அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாங்க சார்? இப்ப நாடாளுமன்ற தேர்தல் கூட இன்னும் 2 வருடங்களை வர துவங்கி இருக்கு, வேலைகள்லாம் தொடங்கிடுவாங்க. இல்ல, அதாவது இது ஒரு நிரந்தரம் இல்லாத நிலைங்க. அது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு சூழல். அது இன்னைக்கு போக போதும் தெரியும். இப்பதானே வந்திருக்கு. அடுத்து பிஜேபியோட ஆட்டத்தை பொறுத்து எல்லாமே. இது தொடர்ந்துருமா? தாவேகா கூட்டணி வந்து அப்படியே இருந்துருவாங்களா? அதாவது இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. முதல்வருக்கு போகணும், 2 பேர் ஒத்து போகணும், அப்புறம் அடிச்சு மல்லு கட்டணும், மற்ற விஷயம் இல்ல இருக்குல்ல. என்ன பண்ண சொல்றீங்க பாப்போமே. ஆராசா என்ன சொல்றாருன்னா, மனம் முடித்தது ஒரு இடம், இன்னொரு இடத்துல போய் நிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கருத்து. அவர் கருத்து அவர் வழியே சொல்றாரு, அவ்வளவுதான். அவர் சொல்லத்தானே செய்வார். அவர் சொல்லாடி எப்படி சார் பாக்கலாம் திமுக அப்படின்னு எதிர்கொள்ள போதாங்க சார்? இந்த சவாலை எதிர்கொண்டு வந்துருமா மீண்டும்? அது திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா கேடர்ஸ் இருக்காங்க, ஆள் இல்லாம இல்ல, கட்டமைப்பு இருக்குல்ல, எந்த வரது போராடி வந்துருவாங்க. போறவே அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே எச்சக்கால பயிலுக்கு போகத்தான் செய்வேன். 4 பேர் போவாங்க. கேடர்ஸ் வருவாங்க. கட்சி தன்னை தவ வச்சுக்கிறோம். ஓகே சார், நன்றி.